கதவு திறக்க முடியுங்க. ஆள் எதுவும் இருக்குண்ணே. மெதுவா மெதுவா என்னது என்னது தலையில ஒரு கோழியை கூட்டி வச்சிருக்கீங்க. ஆமாவா? அந்த கோழி எப்படி அப்படியே அழுவாம இருக்கு? வெல்கம் டு தா பார்த்துக்கலாம் வ்ளாக்ஸ் கைஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னாக்கா, பின்னாடி தெரியுற அந்த பங்களூக்கு தான் வந்திருக்கோம். அந்த பங்களூ பேர் பங்களூ துங்கால். இந்த பங்களூவில் என்ன நடந்துச்சுனாக்கா, இந்த பங்களூவை கட்டி முடிச்சிட்ட பிறகு இந்த பங்களூக்கு எந்த ஓனரும் இன்னும் வரல, யாருமே இந்த பங்களூ இன்னும் வாங்கலை. அது ஏன் இந்த பங்களூ யாரும் வாங்கலைனாக்கா, இந்த பங்களூவில் நடந்த ஒரு பெரிய இன்சிடெண்ட் தான் காரணம்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன இன்சிடெண்ட் இந்த பங்களூவில் நடந்துச்சுனாக்கா, ஒரு கப்பல் ஏதோ ஒரு பிரச்சனையில் இந்த பங்களூக்குள்ளே வந்து தூக்கு போட்டு செத்துட்டாங்க. அதனால தான் இந்த பங்களூவை யாருமே வாங்கிறதுக்கு முன் வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை. இது கதையாக ரியல் இன்சிடென்டானு நம்ம உள்ளுக்கு போய் பார்ப்போம். வாங்க போகலாம். இப்போ நம்ம இந்த வீட்டுக்குள்ளே போக போகிறோம். அண்ட் இன்றைக்கி நம்ம கூட ஸ்பெஷலாக ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் யாருன்னா, பார்த்தீங்களா கைஸ், நாங்கள் இன்றைக்கி இந்த மாரி ஒரு ட்ராஜடி நடந்து வீட்டுக்கு போகிறோம். அதனால் சாமி சட்டை போட்டிருக்கு, சாமியை உள்ளே கூட்டிகிட்டு போகிறோம். 4 பேரா போகிறோம். 4 பேரா போகிறோம். மரம் பாருங்க இருக்க பயமே. எனக்கு மரத்தில் அடித்து உடஞ்சி மேலே பல்கனியில் விழுந்துருச்சு போல இருக்கு. ஆமாம், மலை துளி டெல்லி மேலே இப்போ பல்கனி. ஆனால் மரம் பார்த்தாலே இந்த வெள்ளைக்கார பேய் வீட்டில் பேய் படத்தில் வர மரம் மாதிரி தான் இருக்குது. வெளியே பேய் மரம், இதெல்லாம் பேய் மரங்க பாருங்க, எல்லாம் பேய் மரங்க. எப்படி சொல்கிற பேய் மரம்? நம்மள ஊரில் செய்யாது, ஏன்னா முருகன் துணி. நமக்கு முருகன் இருக்கலாம், இல்லைங்க நம்மளுக்கு எதுவும் நடக்காது. ஒன்று இனிய மிஸ்டர் ஒன்னா இல்லை மிஸ்டர் ஒன்று வராமல் இனிய மிஸ்டர் கதவு திறக்க முடியுமாண்ணே? Anyone? Excuse me, can I come in? ஆமா, டெட் பாடி எந்திரிச்சு எஸ் கம்மிங் சொல்ல போகுது. போப்பல உள்ள. எங்கே இருக்கு பாதை? இந்த பாதை எங்கே இருக்கானே? பாதை எங்கே இருக்கு? எங்க இருக்கு பாதை? பாதை இல்லை. ஐயோ, வந்து கதையாயிடுச்சா காய்ஸ்? போகலாம். ஆக்சுவலா கதை வந்து இதை திறக்கலாண்ணே. இருங்க வந்து வாங்கி. ஏய், இனி மச்சாம்ல நீ வராங்க.
பார்த்தீங்களா சாமி கையை வச்சோன்னே கவுத்து வந்துருச்சு. சாமியே போல வருது. ஏதோ இப்போ டீன்னு சத்தம் கேட்டுச்சு. கதவு தான். யாரும் உள்ளே வரக்கூடாது எது இருக்கானு அது கரண்டே இல்லையா? ஓகே ஓகே ஓகே. பயத்தம் விட்டு விட்டு. ஓ இதுதான் சத்தம் கேட்டுருக்கு. ஓகே அதான் சத்தம், அதுதான் சத்தம் கேட்டுருக்கு. ஓகே வீடு சமபத்து மாடியில் தூக்கு போட்டுக்க இடம் இருக்கா? மாடியே இப்படிதான் இருக்கு. நடுவாசல் தூக்கு போட்டுருக்காங்க. காரிடோர் இருக்கா? மேலே 2 ரூம் இருக்கு. மேலே தான் பார்க்கணும் போயிட்டு. ஆள் எதுவும் இருக்குண்ணே. எப்படி சொல்கிற? சப்பாத்தி இருக்கா? நான் பார்த்து கரெக்டாக இதாக இருக்கு. சப்பாத்தி இருக்கு. ஆள் வந்துட்டு. ஆமாம் அவனுக்கு சொந்தம் கொண்டாடிடுவாங்க. எங்கே உட்காந்து விளாடுவோம் ஓய்ஜா போர்டு? நம்ம இங்கே தான் உட்காந்து இப்போ ஒய்ஜா போர்டு விளாட போகிறோண்ணே. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. பார்த்து நம்மளுக்கு பிடிக்காத மொபைல் இருக்க போகுது. வைஃபையா? புதுசாக இருக்கு. ஆள் கண்டிப்பாக இருக்குங்க. இவருக்கு போத்த புதுசு. நான் வச்சுருக்கேன் அதே மாதிரி போத்தேன். ஆமாம் ஆமாம். இல்லை இல்லை சிறுபில் வந்து கிடுச்சு. இருங்க நாங்கள் அம்மா போட்டு பண்ணுவோம். ஓகே ஓகே. எல்லாத்தையும் கழட்டி ஆஞ்சிருக்கானுங்கண்ணா. இந்த வீட்டை எப்படி லேலம் விடுவானுங்க? ஆமாம் இப்போ விளையாட எடுத்து வாங்குறவனுக்கு செம்ம அளவு மண்ணுக்கு தாங்க. ஆமாம். இது காற்றடிக்கணும் அத்தங்கிக்குது. படி அங்கே போகுது. இவர் ஆள் வந்துருக்கு. வந்து எல்லாத்தையும் பிச்சு எடுத்துருக்காங்க. உள்ளு மேலே உழுக்கு மட்டும் தான் இருக்குது. உள்ளே உள்ள டாவாய் இல்லை. இதோ இந்த வாரத்தில் இருந்திருக்கும் போல இருக்குண்ணே. தெரியுதா? ஓப்பனாக இருக்கு கொரிடோரு. அதான் அந்த கொரிடோரு கொரிடோரோட எங்கே போகிற? எப்படி சொல்கிற? ஆள் தங்குறாங்களா இல்லை இந்த லேலோங்க வரோம்? சும்மா உள்ளுக்கு வந்துட்டு இங்கே என்னண்ணா பாத்ரூமா? எங்கே பார்ப்பீங்க? ஏன் பாத்ரூம் வெளியே வச்சுருக்கான்? பாத்ரூமே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கண்ணே. பாத்ரூம்குள்ளே பூந்து எங்கேயோ போகுதுண்ணே. நம்ம அப்படியே பூந்துடுவோம். இல்லை புரியல. ஆமாம் இங்கே கதவு இருக்கு. அங்கே கதவு இருக்கா? இது பின்னாடி பாரு அப்படி போகுது. ஆமாம் கொசு வேற லெவலில் கிடைக்குது. முருகனை பாருங்க. முருகன் தரிசனம் கொடுக்குறாரு. முருகா முருகா. ஆனால் ஃபீடு கொஞ்சம் கிரிப்பியாக தான் கைஸ் இருக்கு. வீடு ரொம்ப கிரிப்பியாகவே இருக்கு. ஏன்னா வீடு காட்டுக்கு நடுவில் இருக்குல்ல. ஆமாம் பாருங்க கைஸ். முருகர் இதை கண்டுபிடிச்சிட்டேன். என்னாச்சு? சேஃபா? சேஃப்லாம் நான் எப்படி ஓடிடுறேன். இது என்ன ரூம் இது? இந்த ரூமில் என்ன படுக்க முடியும்? மேட் ரூமா இருக்கும். மேட் ரூமா? ஆமாம் மேட்டோட ரூம்ண்ணே. வேலை செய்கிறவங்களோட ரூம். இவ்வளோ சின்னோண்டா கட்டி கொடுக்குறது. அவன் கட்டி கொடுக்காம இருக்கலாம். இதெல்லாம் ஏதாச்சும் ஸ்டோர் ரூம் மாதிரி ஜாமான் வச்சுக்கலாம். ஜாமான் வச்சுக்கிறது. வாழ வரல வந்திருக்காங்க. அதனால அவ்வளோதான் கொடுக்க முடியும். இது வந்து இந்த டிஷ்யூ பேப்பரு
சோப்பு சலக்காரமாக வச்சுக்கிற ரூம். எது கண்ணாடி? அது வைக்கும் போது கண்ணாடி பார்த்துட்டு வச்சுக்கிறேன். இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது கேஸ். எப்போதும் சொல்கிற மாதிரி தான் இந்த வீடுனாக்க பாத்ரூம் மட்டும் குறைச்சிடல கேஸ். 10-5 வச்சிடறானுங்க. ஆமாம். இப்போ தெரிகிறதா ஏன் க்ளோஃபுன்னு? இதுதான் கைஸ் கிச்சன். சரி, அது மெயின் ரூம். இது பெயிட் ரூமா? சைடு ரூம். இது அதே சைஸ் தான் இருக்கா? இது அதுக்கு மேலே சின்னதாக இருக்கு. இதுதான் ஸ்டோர் ரூம்ல இருக்குண்ணே. இதுதான் ஸ்டோர் ரூம். அதனால வாட்டர் இருக்கு. வாட்டர் இருந்தால் ஸ்டோர் ரூமாயா? காத்து வரும். காற்று போகிறது இல்லை. வாஷிங் மிஷின் பாம்பு ஓட்ட மாதிரி இருக்காது. வாஷிங் மிஷின் வச்சு தண்ணி வெளியே போகிறது. அப்போ இது துணி தைக்கிற ரூம். இது இது ஹாரி பாட்டரோட வீடு. நம்ம லாஸ்ட் எத்தனை வீடியோவில் வந்துட்டோம். எல்லா வீட்லேயும் ஹாரி பாட்டர் வீடு வச்சிருக்காங்க. டார்ச் லைட் ரெடி. என்னது? பாய் 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 மந்திர பாயா? பாய். ஆமாம். இதுக்குள்ளே ஏன் ஒன்று பாய் வச்சு போட்டான்? என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. கீழே ஒரு பாத்ரூம் இருக்கா? ஹால்லே 1 2 3 4 பாத்ரூமா? இருக்குது. 2ஆம் மாடல் தான் ஏதோ கதை நடந்துச்சுன்னு போட்டுருந்துச்சு. பாப்பா மேலே இருக்காங்க. கதை மேலே எவனும் தொங்கியிருக்கானா? நம்மளுக்கு என்ன பையன், நம்ம கூட தான் முருகர் வர்றாரு. கண்ணாடியில் தின்த்தா இல்லை? கருப்பு கண்ணாடி. கருப்பு கண்ணாடி தான். கருப்பு கண்ணாடி அதான். லுவாஸாக தான் இருக்குது பாரு. ஆனால் நம்ம அந்த ரெட் டோருக்கு போகணுமே, அது கூட இந்த கொரிடோர்லாம் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு தானே. இது பாரு லுவாஸாக இருக்கு. ஏன்னா எரிஞ்சிருக்கு. ஆளுங்க வந்துருக்கு. ஆனால் அது சவுத்துல ஷேப் பண்ணி எழுதி வச்சிருக்காங்க. பேய் ஷேப் மாதிரி தெரியுதா கைஸ்? சவுத்துல பேய் ஷேப் மாதிரி எதுவும் எழுதி வச்சிருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? தெரிச்சு எந்த ரூம்ல தொங்குனான்னு தெரியலையே. இப்போ நம்ம வந்து தூக்கு போட்டு ரொம்ப தெரியும். இதுதான பால்கனி மரம் உழுந்துச்சின்னு சொன்னியா? கேஸ் ஒரு மரம் உடஞ்சி கிடந்துச்சு. இது வாங்கி கேஸ் வாங்கி. இதோ பால்கனி. ஓ இப்போ மரம் உழுது அங்கே விழுந்துருக்கு. அப்போ அது பால்கனி இல்லை. இல்லை, அது ஆக்டோர் அந்த கம்ப்ரஸர் இருக்கிறதோ. ஆமாம். போச்சோட இது மேலே அத்தான். இது தகரம் உடஞ்சி விழுந்துடும் கீழே. சுற்றி காடு கைஸ், சுற்றி காடு. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்றுமே இல்லை. நீங்களே பாருங்கள், ஃபுல்லாகவே காடு. இதுக்குள்ளே ஒரு வீடை கட்டி போட்டு வீடு வாங்கினா எவன் தான் வந்து வாங்குவான்? எனக்கே புரியல. நீங்கள் வாங்குவீங்களாண்ணே? ஏப்பா முருகிற நீங்கள் கவு திறக்க போகிறீங்க, உள்ளுக்கு எவனோ நாங்கள் ஜல்சா பண்ணுவோம்மான்னு. ரூமுக்குள்ள ஒரு வீடு. ரூமுக்குள்ளே ஒரு ரூமுல என்ன ரூம்பு தான் நம்ம தங்குற வீடு மாதிரி இருக்கு. இவ்வளோ வருஷத்துக்கு இருக்கு. என் வீடு இந்த சைஸ் தான் இருக்கும். இதுவே ஒரு ஹால் மாதிரி கட்டிருக்காம பாருண்ணே. அந்த லைட்லாம் போட்டு செஞ்சிருப்பாங்க அதுக்குள்ள. ஆமாம். வேட்டாடுகிற படத்துல அமுதன் வந்து கொலை பண்ணி பவுச்சு வைப்பானே, அதே மாதிரி இருக்கு. அதை கட் பண்ணி போட்டுறேன். எனக்கு என்னமோ இதுதான் என்கிட்ட சொன்னோம். அவன் பேர் வந்து ராகவனம் தெரிய இருப்பாங்களே, பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி போனாங்க ஒரு இடம் இருக்குமே. இப்போ பார்க்கட்டா புழு மிக்கு தானே ஆல்ரெடி மிச்சுக்கிட்டு தான் இருக்கு போல. கண்ணுக்கு தான் தெரியல. எத்தனை பேர்த்த போச்சு வச்சிருக்கானுங்க. நம்ம 3 பேர் வந்திருக்கோம். வெளியே இருந்து நம்மள எத்தனை பேர் பார்த்து வச்சிருக்காங்கன்னு தெரியல. இந்த இடமே அப்படிதான் இருக்காங்க பாரு. ஆமா, உண்மையுமே தூக்கு போட்டிருந்தா கூட அவன் வந்து டீகம்போஸ் ஆகிட்டு இருக்கிறத பாடியை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது கூட நம்மள மாதிரி எவனாச்சும் ஒருத்த வந்து பார்த்துட்டு தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க போல. பார்த்து ஊதுற போறீங்க. கையில் வச்சுக்கோ. கல் ஸ்ட்ராங்கா இருக்கா? இது கிளாஸ். என்ன பண்ண போறீங்க? அங்கே போக போறீங்க. இங்கிட்டு ஒன்று அங்கிட்டு ஒன்று ஒரு மாதிரி ஃபேஷனாக கட்டியிருக்கானே. நடுவில் பார்டரு ஒரு மாதிரி வித்தியாசமா. ஆமாம், அது நல்லா இருக்கு. தனியா யாராச்சும் வாழணும்னு நினைச்சீங்கன்னாக்கா இங்க வந்து மாதிரி வாழலாம். ஏன்னா வீடே தனிமையில தான் இருக்கு. ஃபங்க்ஷன் ஏதாச்சும் செஞ்சீங்க வச்சுக்கோங்க, வெளியே ஃபுல்லா பந்தல் போடலாம். 20 பந்தல் போடலாம். மின்னுக்கு ரோடு தெரியுதா? இந்த ரோடே உங்களுக்கு தான். எவ்வளவு எத்தனை பந்தல் வேணாலும் போடலாம். ஒரு 30 பந்தல் போட்டு இங்கே நீங்கள் கல்யாணம் எல்லாம் பண்ணி ஃபுல்லாக எங்கேயும் முடிச்சிடலாம். காடி பார்க்கிங்கன்னா பிரச்சனையே இல்லை. அந்த மாதிரி அவ்வளோ பொருள் வாசம். கோயில் செலவு, மண்டப செலவு எதுவுமே தேவையில்ல. முதல் வீடு செய்யறதெல்லாம் பாருங்க.
அதான் பேரநார்மல் செய்யணும்னா பேக்கை கிழிச்சிருக்காங்க. பேக்கை திருட்டு வந்து இங்கே போட்டு சால்வ் பண்ணிக்கிறேன். இங்கே டாய்லெட் பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குங்க, ஒரு ரூம் அளவுக்கு இருக்குண்ணா. என்னங்க சொல்கிறீங்க? எது இந்த பொம்பளை நினச்சா ஒன்று மாற்ற காலத்தில் வந்து பொம்பளை ஏதோ இது மங்களை சாப்பிட வச்சிருக்காங்க. என்னது என்னது தலை இல்லாத ஒரு கோழியை போட்டு வச்சிருக்கானுங்க. ஆமாவா? ஆனால் அந்த கோழி எப்படி அப்படியே அழுவாம இருக்கு? வாங்க முருகர் ஐயா, நீங்க பின்னாடி நிற்கிறீங்க, போய் பாருங்க. இது பாருங்க, கோழி அழுகுற வாடையும் அடிக்கல. எப்படி எங்க பார்க்குறேன்? இது பாரு பின்னாடி, கதுக்கு பின்னாடி. கதுக்கு பின்னாடியா? எப்படி வாடகை அடிக்கல guys? நான் அங்கேயும் தான் வரேன். இவங்க ஏதோ செஞ்சுருக்கானுங்கடா அவனுங்க. ஏதோ செஞ்சுருக்காங்க, இங்கே ஏதோ மந்திரம் பண்ணியிருக்கானுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன் கோழி இருக்கோங்க? அடிக்கடி ஆள் வந்து போகிறது தான். தலை இல்லாமல் இது கிடையாது கோழி. தலையை வச்சு அது செஞ்சுருப்பாங்க. உடம்பு தேவையில்ல, தலை வேணும். ஆமாவா? கோழி தலையில் என்ன செய்ய முடியும்னு எவனுக்கு தெரியுதோ அவன் தான் இது செஞ்சுருப்பான். ஊறிடுச்சு. ஆனால் பாரு இந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி வீட்டிலலாம் ஏன் கரையான் எதுவும் வர மாட்டேங்குது? எதனால கோழி கடந்துருக்கோம்? கோழி தலை. ஆனால் அது 2 கோழின்னு, 2 கோழிக்குமே தலை இல்லை. 2 கோழி தலை. தலையை எடுத்து போய் அவன் என்ன பண்ண போகிறோம்? கோழி இறச்சி தானே எல்லாம் சாப்பிடுவாங்க. மெதுவாக தரேன். தொங்குறதுக்கு வாட்டமான ரூம் எது இருக்கோ அங்கே தான் அவன் தொங்கியிருப்பான். ஆனால் எனக்கு தெரிஞ்சுன இந்த ரூமில் அவன் தொங்கியிருக்க மாட்டான். ஏன்னா இங்கே தான் ஓப்பனாக எவ்வளோ பெரிய இடம் இருக்கு, தொங்குனாலே தெரிஞ்சிருப்பேன். மேலே இடம் இருக்குதானே? மேலே இடம் இருக்குண்ணே. இல்லை, ஆமாம். ஒன்பதுமே அப்படிதான். கட்ட கடை காற்று சத்தம் தான் கேட்குது. ஆனால் இந்த வீடு கொஞ்சம் பயங்கரமாக தானே இருக்குது. அந்த கோழி பார்த்தோன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன் வைப்லாம் வச்சுருக்கானுங்க. பேபி போட்டு இங்கே மெசேஜ் பண்ணுறாங்க. வேலை முடிஞ்சதான் வைப் பண்ணுறதுக்கு. பாத்ரூம் பாத்ரூம் இது வரைக்கும் 4 பாத்ரூம் 5 பாத்ரூம் பார்த்துருமா? 6வது பாத்ரூம் மட்டும் இவ்வளோ வச்சுருக்கானுங்க. இங்கே அந்த கது சாத்திய கிடக்கு. இல்லை, அது கதவி இல்லை, அது வெளியே போகிறது போல. வெளியே போய் கீழே அது ஒரு பாத்ரூம்பா? என்னண்ணா என்னண்ணா? ஹலோ, அட வராங்கடா. 1 2 இதோ இதோ காற்று அடிக்குது சார். டாய்லெட் இல்லைண்ணா, இது குட்டி ரூம் மாதிரி இல்லை இருக்கு. ஓ கோழி போகிற இடமே இல்லை. பாத்ரூம் மட்டும் தான் கோழி இருந்துச்சு, இங்கே கோழி இல்லை. ஆமாம், சுத்தமாக தான் இருக்கு. ஏன் இங்கே இந்த மாதிரி அந்த மாதிரி காடு சுற்றி காடு. அந்த நாங்கள் போன வீடுலாம் இதுக்கு முன்னாடி காடாக இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளே காடாயிடும். பட் ஆனால் இந்த காடு ஆகலை தான் யாருன்னு தெரியல. இல்லை, இப்போ எனக்கு அந்த கோழி தான். அந்த கோழி ஏன்னா அந்த கோழி இவ்வளோ தூரம் மேலே நடந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கோழி ஆள் எடுத்து நடந்து வந்தாலும் தோலெல்லாம் அதே முடிச்சுட்டா தலை வெட்டி கட்டு. ஆமாம், இங்கேயும் ஏதோ எரிச்சிருக்காங்க. அதனால் கோழி பாக்கார் பண்ணியிருந்தானுங்கன்னா தண்ணி அடிச்சுட்டு சாப்பிட்டு போகிறதுக்கு. கேபிள் அடிச்சிருக்காங்க. மெதுவா மெதுவா ரூமுதான் இந்த ரூம் வந்து பெருசுங்க. இது மாஸ்டர் பெட்ரூம்னு நினைக்கிறேன். மாஸ்டர் பெட்ரூம் இல்லை, உண்மையிலே இங்கே ஆள் தூக்கு போட்டு பின்னாடி இருப்பாங்க. ஆனால் இவ்வளோ பெருசாக இருக்கு. இது வருங்க எவ்வளோ பெரிய கண்ணாடி வச்சுருக்காங்க. உண்மையிலே ஆள் இந்த தூக்கு போட்டுச்சா இல்லை கொண்டாந்து பலி கொடுத்துறானுங்களா? இப்போதான் எனக்கு புரியுது. காய்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன்.
கப்பலாக 2 பேரும் தூக்கு போட்டு வந்தாங்கம்மா. அதாவது மனசன் இல்லை, கோழி 2 கோழி தலை இல்லாமல் கிடக்கு, 2 கோழி தூக்கு போட்டுருக்குங்க. இதான் கதை. தூக்கு போட்டு தொங்கும் போது தலை தனியாக பிஞ்சிருச்சு, உடம்போட கீழே வந்துருச்சு. இவனுங்க வந்து கோழிக்கு பதிலாக மனசனை ரிப்ளேஸ் பண்ணிட்டு கதையை கிரியேட் பண்ணிட்டானுங்க. உண்மை கதைக்கு கோழி காய்ஸ் அந்த பாத்ரூமில் கிடக்கு. அப்புறம் வீடியோவில் பாருங்க. ஆனால் இது கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம் தான். 2வது மாடிக்கு எதுக்கு கோழி வந்துச்சு, அதுவும் தலை இல்லாமல்? மேலே வழி இல்லைனாக்கா எதுக்கு இந்த விண்டோ இருக்கு மேலே? பாருங்கண்ணா, எதுக்கு இந்த விண்டோ மேலே வச்சிருக்காங்க? அங்க இருந்து பார்த்தா எப்படி அங்க இருந்து பார்த்தா இங்க இருந்து பார்த்தா மேலே தெரியும். இங்க வந்து பாரு ஏதாவது செஞ்சிருக்காங்களா? கல்லு கட்சி கட்டிருக்கானுங்க. ஆமா, இங்கதான் கல் வச்சு கட்டிருக்காங்க. அப்ப ஏன் எங்க விண்டோ வச்சிருக்காங்க? இங்க காத்து போடுறதுக்கு என்ன மும்பும் கூட எதுக்கு காய்ச்சி காத்து போடணும் எனக்கே புரியல. ஒருவேளை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜோடி 2 பேரும் மேலே ஏறி தூக்கு போட்டுக்கிட்டாங்களா? வாய்ப்பு இல்லை ராஜா. எப்படி சொல்றீங்க? கட்டினது கதை. கதையை பார்த்தா நம்ம வந்திருக்கோம். மோரல் ஆஃப் ஸ்டோரி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்த ரூமுக்கு போவாங்க. நம்ம காடி இங்க இருக்கு. யாரும் பேசுற சத்தம் கேட்குது. யாரும் கத்துற சவுண்டு, யாரும் பேசுற சவுண்டு. காட்டுக்குள்ள தான் சத்தம் கேட்குது. அவரு தான் முருகனாச்சே. பாருங்க முருகன் எவ்வளோ ஜோக்கா நின்றுக்கிட்டு இருக்காரு பாருங்க. நல்லாதான் இருக்கு இடம். அந்த வீடு ஆமாம், வாங்கி கட்டினாங்க. உண்மையே ஒரு ரத்னகரம் தான். இப்படியே இங்கே ஒரு நாக்காலையை போட்டு நினைச்சா எனக்கு இந்த வியூலாம் பார்க்கறதுக்கு இந்த 2 மரம் இல்லைன்னா ஜோக்கான வியூ. கண்ணாடி திறந்து இல்லை, ஆக்சுவலி அடுத்தடுத்து வீடு இருந்தாலும் இந்த இடம் நல்ல இடம் தான். காற்று அடிக்குது. நாற்று அடிக்குது நினச்சேன். ஆனால் செத்துக்கிட்டு கிடக்க பாத்ரூம் குள்ள இருக்கு எனக்கு புரியல. பாத்ரூம் கூட பயன்படுத்தப்படுவாங்க. செம்மையம் பண்ணியிருக்கேன் நாங்கள். அந்த பாத்ரூம்ல மட்டும் தான் கோழி இருக்கு. இப்பதான் கோழியே காணும். ஆமாம், இடம் வந்து சுமாராக தான் இருக்கு. பட் ஆனால் இடம் காட்டுக்குள்ள இருக்கு. ஆமாம், அது கொஞ்சம் டேஞ்சர் தான். ஸோ நீங்கள் ஆளை வச்சு வந்தீங்கன்னாக்கா ஆளை கூட்டிகிட்டே வாங்க. நாங்கள் 3 பேர் வந்திருக்கோம். ஆனால் நாங்கள் 3 பேர் மட்டும்தான் இந்த இடத்துல தனியாக இருக்கோம். சுற்றி யாருமே இல்லை. 3 பேர் வந்து எங்களுக்கு தனியாக வந்த மாதிரி இருக்கு. அப்போ தனியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு நீங்களே வச்சுக்கோங்க. நாங்கள் பரவாயில்ல, கூட முருகனை கூட்டி வந்திருக்கோம். எங்கே வேணாலும் விநாயகர் மதுரை வீரனே எச்சரும் யாரும் கூட்டுவாங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த வீட்டுக்கு அண்டர் கிரவுண்ட் இருக்கான்னு பார்க்க போகிறோம். நம்ம இப்படி வந்தோம், இப்படி வந்தோம், இப்படி வந்தோம். இப்படி வந்தோம். இதோ அங்கே பின்னாடி போய் வைப்போம். இங்கே ஏதோ மண் ஏற்றி தான் டிவைடர் போட்டானே. சுத்தமாக இருக்கா? பார்த்து கீழே பாம்பு கும்பு தான் இருக்கு. அங்கே போவாதான் சவுண்டு கொடுக்குற மாதிரி இல்லை. இல்லை இங்கே மட்டும் சுத்தமாக வச்சுருக்கானுங்க, மண்ணில் அதுவும் இல்லாமல். என்னன்னு தெரியல. அவ்வளோதான், இங்கே மண் ஏற்றிட்டு டிவைடர் போட்டான். நம்ம இந்த வீடை ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்ல. எவனும் தூக்க மாட்டேலாம் சாவலை. 2-3 டப்பா கிடக்கு. மேலே பொம்பூஸ் இருக்குது, 2 கோழி இருக்குது, அவ்வளோதான். ஆமாம், அந்த கோழி தான் 2 கோழி செத்து இருக்கு. மற்றபடி ஆள்லாம் தூக்க மாட்டே சாவலை. யாராச்சும் இந்த வீடு வாங்குற ஐடியா இருந்துச்சுன்னா வெளியே நிறைய போட்டு வச்சுருக்காங்க, நாங்கள் காட்டுறோம். போட்டு வந்து வாங்கிக்கோங்க. சேஃபாக தான் இருக்குது. செம்ம சுவாசம், செம்ம என்வைரன்மெண்ட். வாங்கி எல்லாம் வாழுங்க. ரொம்ப சேஃபாக இருக்குது. ஆமாம், ஜஸ்ட் 1.9 மில்லியன் தான் கைஸ். வாங்கிக்கோங்க. இப்போ இருக்கிற எக்கனாமி காண்டாக இருக்கும். தொங்குற அளவுக்குலாம் இந்த வீட்டில் இடமே இல்லை காய்ஸ். எல்லாமே ஓப்பனாக இருக்குது, தொங்க முடியாது. கோழி மேலே தங்க வேணால் முடியும், வந்து தங்கிட்டு போகலாம். அந்த கோழி கூட எவனோ பங்காங்க பண்ணலான்னு தூக்கிட்டு வந்திருக்கான். போலீஸ்காரன் வந்துட்டான் போல இருக்கு, ஓடிட்டான். வீடு பார்க்க பயமா இல்லை. ஓகே, ஆனால் என்ன ஒரு வருத்தமாக இருக்குன்னா, கட்டினவன் ஒரு கனவோட கட்டியிருக்கான். ரொம்ப செலவு பண்ணியிருக்கான். ரொம்ப கனவு எதிர்பார்த்து கட்டியிருக்கான். அதுக்குள்ளே அவனுக்கு எதிர்பார்க்குற மாதிரி முன்னே நடந்துருச்சு போல். ஸோ ஓகே, புது எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்குது. இல்லை, அந்த வீடு பார்த்தாக்க இந்த மாதிரிலாம் வாழ்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் இவ்வளோ உள்ள இந்த மாதிரி வாழணுன்னா சத்தியமாக நான் வரமாட்டேன்.